ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரிகமப்பால கடந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலுக்கான 2வது சுற்று நடந்தப்போ பவித்ராவுக்கு எதிர்பார்க்காத சர்ப்ரைஸை கொடுத்துருக்காங்க. அதாவது கடந்த வாரம் ஓல்ட் இஸ் கோல்டு ரவுண்டை தான் சரிகமப்பால நடத்தியிருந்தாங்க. அதில் பவித்ராவும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பாடினாங்க. கண்டஸ்டன்ட், சரிகமப்பா அரங்கம், ஜட்ஜஸ் எல்லாருமே பவித்ராவோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து வியந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஜட்ஜஸ் ஸ்வேதா மேமும் பவித்ராவோட வாய்ஸு செம்மையான வாய்ஸ்னு ஒவ்வொரு ரவுண்ட்லையும் சொல்லுவாங்க. அதே போல் இந்த ரவுண்ட்லையும் பவித்ராவை பாராட்டியிருக்காங்க. அந்த வகையில் டிஎல் மகாராஜன் சார் பவித்ராவோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஆடி போயிட்டாரு. பவித்ராவை பாராட்டி, என்னோட டிவோஷனல் சாங் ப்ராஜெக்ட் கூடி சீக்கிரம் ஆரம்பிக்கிறோம், அதில் கண்டிப்பாக உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பவித்ரா ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க, அழுதுட்டாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த சரிகமப்பா தான் என்னை கூட்டிகிட்டு வந்து கற்றுக்க வச்சு இன்னைக்கு ஒரு சிங்கராக என்னை வாழ வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சரிகமப்பாவுக்கு நன்றி தெரிவித்து அழுதுகிட்டே பவித்ரா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாஸ் சார் இதுக்கு முன்னாடி நடந்த ரவுண்டில் பவித்ரா அக்கம் பக்கம் சாங்ஸை அட்டகாசமாக பாடி பிளாட்டினம் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருப்பாங்க. அப்போது ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாஸ் சார் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த சாங்கை நான் சாதனா சரிகமப்பாவுக்கு கண்டிப்பாக அனுப்புவேன்னு சொன்னார். அதே போல் அவர் அனுப்பி அவங்களோட ரெஸ்பான்ஸை லைவாக இப்போ பவித்ரா கிட்ட பேசியிருக்காங்க. பவித்ரா, நீ பாடின அக்கம் பக்கம் சாங்ஸை நான் கேட்டேன், ஒவ்வொரு பாடலையும் கேட்டிருக்கேன். பவித்ராவோட வாய்ஸ் சிங்கிங் ஃபேவரட் சிங்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவித்ராவுக்கு கேட்க கேட்க அளவில்லாத சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் பல பேருக்கு நான் இப்போ மோட்டிவேஷ்னலாக இருக்கேன். சரிகமப்பாவுக்கும் ஜட்ஜஸ் எல்லாருக்கும் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சிருக்காங்க பவித்ராவோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்த அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.